வணக்கம் சார். வணக்கம் சைமன். அம்பேத்கர் அவருடைய பிறந்தநாள் விழாவில் வந்து அவர் நேரில் போய் மாலை போட்டுட்டு வந்திருந்தாரு. அதுக்கே நிறைய பேர் வந்து கான்ட்ரவர்சியாக பேசியிருந்தாங்க. இந்த அரசியல் நகர்வுகள் வந்து தாவேகாக்கு எந்த அளவுக்கு சரி இருக்கு? இல்லை, நீங்கள் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ரொம்ப விமர்சனம் பண்ண அவங்க பெரிய ஆள் ஆகியிருக்காங்கன்னு அர்த்தம். வந்து நீங்கள் விஜய் எந்த அளவுக்கு இது மாதிரியான விமர்சனங்கள் வருதோ விஜய் மேலே எல்லாருடைய பார்வையும் எல்லாருடைய கண்ணும் எல்லாருடைய நோக்கமும் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு தான் உண்மை. அது ஏன்னா எப்படியும் பனையூரில் வந்து அவர் வந்து மாலை போட போகிறாரு அப்படின்னு திடீர்னு வந்து அங்கேருந்து கொட்டிவாக்கம் வீட்டிலேருந்து அப்படியே நீலாங்கரைக்கு வந்து அங்கே இருக்கிற ஒரு சிலைக்கு வந்து மாலை போட்டார். பின்னணியில் வந்து விசிகாவுடைய கொடிகள் இதெல்லாம் இருந்தது. அதில் ஏன்னா இவங்க கொடி அடையாளத்தெல்லாம் அங்கே எதுவுமே கொண்டு வரல. மாலையே அவங்க கொடி அடையாளத்தில் தானே சார் இருந்தது. அப்படியா இருந்தது? அவங்க பார்த்துருக்கீங்க. வந்து நான் பார்த்தேன்னா ஏதோ மேலே ரெண்டு கீழே ரெண்டு நடுவில் மட்டும் எல்லோ போட்டது. எங்கே போனாலும் விட மாட்டீங்க போல இருக்குது. நான் என்ன நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டேன். வந்து அது இருக்கலாம் மேபி வந்து என்ன நினைச்சிருந்தா ஒரு தாவேக கொடி கையில் எடுத்துணும், அந்த மாதிரி எதுவுமே பண்ணல. அதான் சொல்றேன் நான். அது பின்னணியில விசிகா கொடியெல்லாம் கூட இருக்குது. அதெல்லாம் கூட எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாம அப்படியே எடுத்திருக்காங்க. வந்து நீங்க அதை வச்சு கூட்டணியான்ற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குது. வந்து இதை தவிர பாத்தீங்கன்னா வந்து இவருக்கு என்ன அரசியல் களம் தெரியுன்றாங்க. வந்து இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப நடிகர்லாம் வச்சு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. பாத்தீங்களா ஒரு மீட்டிங்க ஜெயம் ரவி போய் பேசிக்கிட்டு இருக்காரு. திட்டினாரா இல்லைன்னு தெரியல. வந்து மேடைகள்ல வந்து திவ்யா சத்யராஜ், ஆமா அவங்க எதுக்கு பேசுறாங்கன்னே தெரியல சார். அது திவ்யா சத்யராஜ் என்னன்னா ஒரு 4-5 மேடை பேச்சு ஏதாவது வந்து யூடியூப்லேயே போயிட்டு யாராவது அரசியல் தலைவர்கள் பேசுறதை பார்த்து அவர் வந்து பேசுறதா கூட பரவாயில்ல. வந்து ஒரு சம்பந்தமே இல்லாமல் வந்து விஜய் பற்றி திட்டோம்னா நேராக விஜய் பேர்னு கூட சொல்லாமல் நீங்கள் ஏசி கேரவனில் இருந்துக்கிட்டு அரசியல் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து தனி ஃப்ளைட்டில் போய் உங்கள் ஃப்ரெண்டு கல்யாணத்துக்கு போகிறீங்க, இதெல்லாம் எவ்வளோ? இதெல்லாம் என்னென்னா திரும்ப சொல்கிறது என்னென்னா இந்த மாதிரியான பேச்சுக்கள் விஜய்க்கு தான் ஒரு பெரிய மைலேஜை கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. வந்து நான் திரும்பவும் சொல்கிறேன் சைமன், விஜய்க்கு வந்து இளைஞர்களுடைய ஓட்டு, அதுவும் முதல் ஓட்டுன்னு இருக்காங்களே அவர்களுடைய ஓட்டு, பெண்களுடைய ஓட்டு ஒரு பெரிய பலமாக இருக்குது. இப்போ அதனால தான் பார்த்தீங்கன்னா பாஜக அதிமுக கூட்டணியில் விஜயை இழுப்பதற்காக இல்லை விஜயோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. வந்து ஆனால் கிட்டத்தட்ட 1 வருஷம் இருக்கிறதுனால அந்த கூட்டணி இதுவை இப்போதைக்கு ஆரம்பிக்க மாட்டாங்க. விஜய் தனிச்சு நின்னாலும் அது எனக்கு சரியான ஒரு விதமாக தெரியல. வந்து அது அந்த அளவுக்கு பெரிய எடுபடுமா அப்படின்னு தெரியல. ஏன்னா ஒரு கூட்டணியாக வந்து பலத்தை காமிக்கணும் அப்படின்பொழுது உங்களுக்கு விஜய் கட்சிக்கு டிவி கேட்க ஒரு 20 எம்எல்ஏ வராங்க அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயம். ஜெயிச்சாங்கன்னா அது பெரிய மகிழ்ச்சி. வந்து ஆனால் அது ஏன்னா தேர்தல் நெருங்க தான் எல்லாமே தெரிய வரும். இதெல்லாம் மீறி ஒவ்வொருத்தராக விஜய் சம்பந்தப்பட்டது எல்லாம் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் விஜய் மீதான ஒரு பயம் ஏற்பட்டு விட்டது. அதனுடைய வெளிப்பாடு தான் இது. அதுவும் நான் திரும்பவும் சொல்கிறேன், எத்தனை முறை கேட்டாலும் சொல்லுவேன் நான், ஒரு 220-250 கோடி சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு ஹீரோ அதை வேணான்னு தூக்கி போட்டு நான் அரசியலுக்குள்ளே வரேன்னு சொல்கிறதுக்கு மிகப்பெரிய தில் வேணும். அது சாதாரண காசு கிடையாது. உங்களுக்கு அரசியலில் என்ன வேணாலும் நகரலாம். இது பரமபத விளையாட்டு மாதிரி வந்து நீங்கள் ஏனில் ஏறுற மாதிரி ஏறும், ஆம்பளை இறக்கி விட்டுரும். வந்து அதனால் வந்து அது பெரிய தில் வேணும். அந்த தில்லோட ஒரு நபர் வந்திருக்காருன்னா அது பின்னணியில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு எல்லாருக்கும் ஒரு கலக்கம் இருக்குது. சார், நம்ம வந்து என்ன ஆன்டிசிபேட் பண்ணோம்னா டிவிகே வந்து ஏடிஎம்கே கூட ஒரு கூட்டணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் இப்போ வந்து ஏடிஎம்கேவும் பிஜேபியும் கூட்டணியில் சேர்ந்துட்டாங்க சார். இப்போ டிவிகேவோட நிலைமை என்ன சார்? இவங்க வேற யாரு கூடயாவது கூட்டணி வைக்கிறதுக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்கு? இல்லை, இப்போதைக்கு எல்லாரும் பல அரசியல் தலைவர்கள் மூத்த பத்திரிகையாளர் சொன்னது என்னன்னா விஜய் ஏடிஎம்கே 2 கூட்டணி இருந்தால் தான் கரெக்டாக இருக்கும்னு. ஆனால் தொடர்ச்சியாக வந்து விஜய் வந்து ஒரு மாநில அரசியும் மத்திய அரசியும் தொடர்ச்சியாக விமர்சனம் பண்ணிக்கிட்டே வராது, எதிர்த்துக்கிட்டு வராரு. அதனால் வந்து எனக்கு தெரிஞ்சு பிஜேபி இருக்கிறதுனால அதிமுக கூட கூட்டணிக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அதே சமயத்தில் திரும்பவும் சொல்கிறது, விஜய் தனித்து நின்னால் இவ்வளோ சதவீதம் ஓட்டு வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு காட்ட முடியுமே கண்டி வெற்றி இவ்வளோ எம்எல்ஏ வந்ததுன்னு சொல்ல முடியாது. வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி இந்த எலெக்ஷனில். சார், மக்கள் மத்தியில் டிவிகே ரிலேட்டடாக ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குமா அப்படின்றது எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து போராட்டம் நடத்தும்போது காலையிலேருந்து நல்லா போயிட்டு இருந்தது. மதியம் வந்து கைது அப்படின்னு சொன்ன உடனே தெரிச்சு ஓடின வீடியோவை தான் எல்லாருமே எல்லா சேனல்லையுமே வந்து போட்டுட்ருந்தாங்க. அது ஒரு விஷயம். அப்புறம் டிவிகே வந்து இன்னும் பெருசாக பூம்னு சொல்லி எதுவுமே பண்ணலையோ அப்படின்ற ஒரு இதுவும் இருக்குது. ஏன்னா அவர் ஏதாவது ஒரு மீட்டிங்கோ எதுக்கோ வந்தார்னா அவரோட பேச்சுகள் வந்து அடுத்த ஒரு 3 நாள் நல்ல டாக்கில் இருக்குது சார். நேஷ்னல் மீடியா எல்லாருமே எடுத்து போடுறாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து அப்படியே டவுன் ஆகிடுது, வேறு எதுவுமே அவங்க பண்ணுறது இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ அவர் கடைசியாக வந்து அந்த பொதுக்குழுவில் பேசினார். அதுக்கப்புறம் இப்போ இந்த மாலை போட்ட விஷயத்தை பற்றி தான் எல்லாம் கொஞ்சம் பெருசாக பேசினாங்க.
நடுவில் ஏகப்பட்ட நாட்கள் இருந்தது. அதை பற்றி டிவிக்கு ரிலேட்டடாக எந்த ஒரு பெரிய நியூஸுமே வரல. இது ஏன் சார் இன்னும் அந்த இன்னும் யோசிக்கிட்டே இருக்காங்களோ? யோசிக்கிறது இல்லை. நான் விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது ரைட் தான். வந்து இந்த ஜனநாயகன் படத்தினுடைய படப்பிடிப்பு முடியிட்டோம். நான் கூட முடிஞ்சு போச்சுன்னு நினச்சிருந்தாங்க. இடையில பார்த்தீங்கன்னா இந்த பெப்சி தொழிலாளர்களுக்கும் தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் ஒரு சின்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு இல்லைங்களா? ஆமாம் சார். அதில் ஒரு யூனியனை சேர்ந்தவங்களாம் வந்து பேட்டி கொடுத்துருந்தாங்க. ஜனநாயகன் விஜய் படத்தை போய் நிறுத்த சொல்லி எங்களை வந்து உத்தரவு விட்டாங்க, போய் எங்களை நிறுத்துங்க அப்படின்னாங்கன்னா. அப்போ தான் படம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு. ஏன்னா இன்னும் வந்து படம் முடியல, நிறைய காட்சிகள்லாம் வந்து மாற்றி அதுக்கேற்ற மாதிரி எதுவும் ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா அவருடைய கொள்கை பாடல்லாம் அந்த படத்தில் சேர்க்குறாங்களாம் வந்து. ஓ ஆமாம், டிவிக்கே பாடலே சேர்க்குறாங்க. டிவிக்கே பாடலே சேர்க்குறாங்க. அதுக்கு ரிலீஸே அதுக்காக தான் உங்களுக்கு பிளான் பண்ணி 2026 ஜனவரி 10 பொங்கலை முன்னிட்டு வெளியிடுறாங்க அப்படின்பொழுது உங்களுக்கு வந்து எலெக்ஷன் வந்துட போகுது. இல்லை இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இது எப்படி சாத்தியப்படும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. இந்த படத்துக்கான எல்லாம் வந்து டேபிள் ப்ராஃபிட் வந்து எல்லா ரைட்ஸும் வந்து விற்றுட்டாங்கன்னு சொல்கிறாங்க. வந்து சேட்டலைட் வந்து சன் டிவி வாங்கியிருக்காங்க. பொதுவாக சன் டிவி வந்து ஒரு படத்தை சேட்டலைட் வாங்கினாங்கன்னா அந்த படம் வந்து பொங்கல் ரிலீஸ்னு வச்சுங்க, ஏப்ரல் 14 தமிழ் புத்தாண்டுக்கு வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. இந்த படத்தை எப்படி டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. அது ஏன்னா சன் டிவினா ஆளுங்கட்சிக்கு நெருக்கமானவங்க, உறவினர்கள் அப்படின்னு. ஆனால் அதை மீறி அவங்க பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு டிவிக்கே, இந்த படத்துக்கு டிவிக்கேக்கு ஒரு பெரிய விஷயமா அது மாறும். வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த படம் ஒன்றும் முடியல. இந்த படம் முடிஞ்ச பிறகு மே மாதத்திலிருந்து அந்த சுற்றுப்பயணம்ன்ற ஒரு விஷயம் இல்லை, அதை விஜய் 100% கையில் எடுக்கிறாரு. மே மாதம் எப்படி சார்? இந்த வெயிலுக்கே நம்மளால் தாங்க முடியல. அதுவும் ஏப்ரல் தான், மேலெலாம் முடியாது. என்ன விமர்சனம் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. கெரவன்லேருந்து இது பண்ணுறாரு இவர் அப்படின்னு. இல்லை போகிறது இதுதான். அது நீங்கள் அடுத்து விட்டிங்கன்னா ஜூலைலாம் வந்து அப்படியே மழைக்காலம் மெதுவாக ஆரம்பிச்சிடும். ஆமாம், அந்த ஒரு மாதத்துக்குள்ளே சுற்றுப்பயணம். நீங்கள் 1000 தான் வெயிலாக இருந்தால் கூட வெயிலில் போயிட்டு வந்துடலாம். மழை வந்ததுன்னு வச்சுங்க, சடசடன்னு எல்லாமே சம்பிச்சு போயிடும். அதில் ரொம்ப தெளிவாக இருக்காப்ல விஜய். வந்து கண்டிப்பாக ஒரு மக்களை சந்திக்கிற ஒரு பயணத்துக்கு நான் வந்து கிளம்புறேன். மூளை முடுக்கு லைட் இல்லாத ஊருக்கு கூட நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு. அதை தவிர முக்கியமான ஒரு விஷயம் இந்த பூத் கமிட்டி. ஆமாம் சார். அதை தவிர முக்கியமான விஷயம் இந்த பூத் கமிட்டி மாநாடு. அந்த மாநாடு வந்து பெரிய லெவலில் பண்ணணும். அந்த மாநாடு தான் நம்மளோட கட்சியை ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி விஜய் அவர்கள் பேசியிருந்தார் சார். அது எந்த அளவுக்கு சார் பெருசாக பண்ணலாம்? அது எப்படின்னா வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் சொன்னார், ஒரு 4 மாநாடாக நடக்க போகுது அப்படின்லாம். வந்து இல்லைங்க, அது குறிப்பாக என்னென்னா இந்த முதல் மாநாடு நடத்துனாங்க இல்லைங்களா விக்ரவாண்டியில். ஆமாம் சார். உண்மையிலே ஒரு பெரிய வரவேற்பு. அதில் வந்து தென் மாவட்டத்தில் இருக்கிற டிவிகே தொண்டர்கள், ரசிகர்கள் இவங்கெல்லாம் கூட ஒரு இது என்னென்னா, தென் மாவட்டத்து பக்கம் கொஞ்சம் வாங்க. இந்த சுற்றுப்பயணமே நான் கேள்விப்பட்டது என்னென்னா கோயம்புத்தூர்லேருந்து ஆரம்பித்து முதல் கட்டமாக திருநெல்வேலிக்கு போக போகிறாருன்னு. அந்த பூத் கமிட்டி மாநாட்டியே திருநெல்வேலியோ அல்லது வந்து தூத்துக்குடியா ராஜபாளையமா இந்த ஏரியாவுக்குள்ளே வந்து அங்கே நடத்துகிறதா. தென் மாவட்டத்தில் எங்களுடைய ஸ்ட்ரென்த்து பாருங்கள். வட மாவட்டத்தில் பார்த்துங்க, தென் மாவட்டத்துலேருந்து வந்தாங்க. இப்போ ஒரு இடத்துல நடக்கும்போது பெருவாரே அங்கேருந்து வருவாங்க உங்களுக்கு. இப்போ திருவண்ணாமலை, செஞ்சி, இந்த பக்கம்லாம் வேலூர், இந்த பக்கம் இருக்கிறவங்க வந்து கள்ளக்குறிச்சி, இந்த பக்கம் இருக்கிறவங்க பைக்லேயே இதுலேயே வந்துடுவாங்க. வந்து அதுமாதிரி ஒரு தென் மாவட்டத்தில் பக்கத்தில் இருக்கிறவங்க அவங்க ஸ்ட்ரென்த்து காமிக்கிறதுக்காக வருவாங்க. அந்த பூத் கமிட்டி மாநாடு கண்டிப்பாக நடக்கும். அதுவும் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஒரு பெரிய மாநாடாக அங்கு ஒரு பெரும் உரை ஆற்றப் போகிறார் விஜய் அப்படின்ற ஒரு பேச்சு இருக்குது சார். ரீசெண்ட் டைம்ஸில் மாநகரம் படத்தில் நடித்து ஃபேமஸான ஸ்ரீ அவர்களுடைய ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு சார். அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு அந்த வீடியோ. ஏன்னா அவர் வந்து ரொம்ப யங்காக, ரொம்ப பார்க்குறதுக்கே சூப்பராக இருப்பார். பட் அவர் வந்து இந்த அளவுக்கு ஆயிட்டாரே அப்படின்ற ஒரு கஷ்டம் வந்து எல்லாருக்குமே தோணியிருக்கும். நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பார்த்தீங்களா? பார்த்தேன் நான் இன்ஸ்டாவில் அந்த வீடியோ பார்த்தேன். உண்மையிலே ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. ஒரு பத்திரிகையாளர் அந்த தம்பியை நான் 2 முறை மீட் பண்ணியிருக்கிறேன். வில்லம்பு ஷூட்டிங் சமயத்துலேயும் இன்னொரு படத்து சமயத்தில் வந்து மீட் பண்ணி பேசி ரொம்ப ரொம்ப குறைவாக பேசி, ஏங்க சினிமாவில் எப்படி தம்பி இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். வந்து இன்னும் ரொம்ப ஒரு சாமிங்கான ஒரு நடிகர். வந்து இதை தாண்டி ஒரு பெரிய அளவுக்கு வரக்கூடிய ஒருத்தர். திடீர்னு ஒரு வீடியோ வருது பார்த்தீங்கன்னா, முடியை வளர்த்துக்கிட்டு எலும்பும் தோலுமாக இருந்து ஒரு நிர்வாணமாக இருக்கிற மாதிரியான ஒரு வீடியோவும் போட்டு இது பண்ணுவேன். எனக்கு இதில் ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் நீங்கள் கேள்வி கேட்குறதுனால நான் சொல்கிறேன். நான் என்னென்னா, இவர் வந்து ஒரு தவறான பழக்கத்தில் இருக்கார், இவரை பற்றி ஏன் பேசணும், இவர் ஏன் தவறான பழக்கத்தில் இவர் வந்து இப்படியே போகட்டும், இது மாதிரி எக்கச்சக்கமான கமெண்ட்ஸ் வந்து. நீங்கள் ஒரு தவறான பழக்கம் அப்படின்னாலும் ஒரு கலைஞனை வந்து நீங்கள் வந்து அப்படி புறக்கணிச்சிடுவீங்களா? நீங்கள் வந்து அதனுடைய பின்னணி என்ன அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா? நீங்கள் வந்து ஏன்னா கண்டிப்பாக ஸ்ரீ வந்து ஒரு மிடில் கிளாஸ் பையன், சினிமா பின்புலம் சுத்தமாக கிடையாது. ஸ்ரீயை வந்து நான் பார்த்து மீட் பண்ணும்பொழுது என்கிட்ட சொன்னது என்னென்னா, ஆனால் நான் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வரணும் அப்படின்னு அடிப்படையில் ஒரு எழுத்தாளர் டயானா ஐகுன் 2 நாவல் எழுதியிருக்கிறோம் பாருங்கள். சின்ன வயசில் வந்து
ஒரு உதவி இயக்குனராக வரணும்ட்டு தான் சேரணும் தான் வந்தது, சினிமாவில் ஒரு நடிகனாக மாறினது. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா அர்ப்பணிப்புன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரும்பாலும் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பு வைக்காதீங்கன்னு. அது இருக்கு மனித இயல்பு, அது கிடையாது. வந்து நீங்கள் இந்த மாதிரியான மாறுறதுக்கான காரணம் ஒன்று பார்த்தீங்கன்னா பயங்கரமான எதிர்பார்ப்பு, இன்னொன்று துரோகம், இன்னொன்று வந்து கூட இருக்கிறவங்களுடைய அட்டாக்கு. அதை தவிர பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்தவன் நம்மளை விட சோக்கலாங்கி எல்லாம் முன்னே. சினிமா அப்படி தான் வந்து, சினிமாவுக்கு இந்த கருப்பு சிவப்பு, இவன் கிராமத்தான், இவன் பட்டம்தான், இவன் இங்கிலீஷ் பேசுகிறவன் இங்கிலீஷ் பேசாதான், அதெல்லாம் தெரியாது. யாரை மேலே தூக்கணும், யாரை கீழ் போடணும், அதுக்கு தான் தெரியும். ஆனால் தொடர்ச்சியாக முயற்சி பண்ணணும், தொடர்ச்சியாக லவ் பண்ணுற ஒரு விஷயம் சினிமாவுக்கு நீங்கள் பண்ணிங்கன்னா அது விடவே விடாது. அது ஒரு கட்டத்தில் என்ன ஆகிடும், நமக்கு பின்னாடி வந்தவங்க, நமக்கு வந்து டீ வாங்கி கொடுத்துருந்தவன் இவெல்லாம் மேலே ஏறின்னு போகிறானே அப்படின்ற மன அழுத்தம் ஒரு கட்டத்தில் வெறுப்பாகி போயா சினிமாவது இதுவாகுது அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுவாங்களும் உண்டு. வந்து இதுக்கு நான் உங்களுக்கு இந்த ஸ்ரீ விவகாரத்துக்கு வரது முன்னாடி ஒரு விஷயம் கூட சொல்கிறேன். பாய்ஸ் மணிகண்டன் வந்து பாய்ஸ் படத்துக்கு பாய்ஸ் கதையை வந்து சுஜாதா கிட்ட சொல்லிடுறாரு, ஒரு அவுட்லைன் சொல்லிடுறாரு. சுஜாதா ஓகே பண்ணி இது பண்ணுறாரு, எழுத்தாளர் சுஜாதா. அப்போ அவர் ஒரு 5 பசங்க ஃப்ரெஷ்ஷாக எடுங்க சங்கர் அப்படின்றாரு, எடுங்கன்னு சொல்கிறாரு. சித்தார்த்தை வந்து எழுத்தாளர் சுஜாதா தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாரு. இந்த பையன் ஓகே சார்ன்றாப்புல. அப்போ பார்த்தீங்கன்னா பரத்தை வந்து ஒரு ஆடிஷனில் தான் எடுக்கிறாப்புல, தமனை வந்து ஒரு ஆடிஷனில் எடுக்கிறாப்புல. தேவயானிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சு தன்னுடைய தம்பி ஃபோட்டோவை கொடுத்து அனுப்புகிறாங்க. கொடுத்தோன்னே பார்த்துட்டு ஓகே பண்ணிடுறாரு. அப்போ கலா மாஸ்டர் என்ன பண்ணுறாங்க, சார் இது மாதிரி வந்து நீங்கள் ஒரு டான்ஸ் தெரிஞ்ச பையனை ஒரு கடைக்கு எடுக்கணும், சங்கர் பீக்கில் இருக்காப்புல, படம் வந்து அப்படி பீக்கில் இருக்கா, ஒரு நாளைக்கு ஆஃபீஸ் முன்னாடி வாய்ப்பு கேட்டு அவ்வளோ பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நோ ரெக்கமெண்டேஷன், எந்த ரெக்கமெண்டேஷனும் கிடையாது, பியூர்லியாக நான் பார்த்து தான் எடுப்பேன்றதுல உறுதியாக இருக்கிறாப்புல. ஒரே ஒரு ரெக்கமெண்டேஷன்னா எழுத்தாளர் சுஜாதா சொன்ன சித்தார்த்தோடைய ரெக்கமெண்டேஷன், அதுவும் மணிரத்னம் கிட்ட உதவியாளராக இருந்தப்போ அவர் கண்டுபிடிச்சது, இந்த பையன் நடித்தா நல்லாயிருக்கும் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கிறத விட அப்படின்னு அவர் ஜட்ஜ் பண்ணது. இப்படி இருக்கும்போது தான் கலா மாஸ்டர் சொல்லி தான் மணிகண்டன் ஓகே பண்ணுறாரு. ஒரு கட்டம் பாய்ஸ் வருது, எல்லாருக்கும் பேர் கிடைக்குது, அவங்கவுங்க ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு கிச்சா வயசு 16 அந்த மாதிரி ஒரு படங்கள்லாம் நடிச்சிருந்தாப்புல, அதெல்லாம் அட்டர் ஃப்ளாப்பு. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா சிம்ரனும் மணிகண்டன் நடிச்சிருப்பாங்க, பாய்ஸ் மணிகண்டன் நடிக்கும் போடும், சிம்ரன் பீக்கில் இருக்காங்க. அப்படி போட்டிருந்த காலம். ஒரு கட்டத்தில் பட வாய்ப்புகள் இல்லைன்னு பாய்ஸ் மணிகண்டன் எல்லாரும் மறந்துட்டாங்க. ஒரு வாரப்பத்திரிகையில் வந்த செய்தி தான், வடபழனி பஸ் ஸ்டாண்டில் அப்படியே சுருண்டு படுத்து கிடந்ததுல 2-3 நாள் வந்து அது ஒரு செய்தியாக வந்து, அப்புறம் பார்த்திபன் கூட்டு போய் தன்னுடைய அலுவலகத்தில் கேகே நகரில் உள்ள அலுவலகத்தில் தங்க வச்சு அவர் ரெடி பண்ணி இது பண்ண பிறகு அப்புறம் கொஞ்ச நாள் போயிட்டு அப்புறம் மகாராஜா படத்தில் ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்தாப்புல. விஜய் சேதுபதிலாம் விஜய் சேதுபதி புகழ்ச்சியாக பேசியிருந்தாப்புல, இவரெல்லாம் எங்கேயோ வர வேண்டிய ஆள் அப்படின்னு, வரணும் அப்படின்னு. அப்புறம் இடையில பார்த்து குழந்தைங்களுக்கான ஒரு வீடியோலாம் கூட பண்ணியிருந்தாப்புல. இப்போ வந்து ஒரு இதுவாக வந்தாச்சு. இந்த அழுத்தம் தான் ஸ்ரீக்கும் ஏற்பட்டிருக்குன்னு எனக்கு தோணுது. வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, வந்து அவருக்கு வந்து சம்பள பாக்கி வச்சுருக்காங்க. அதுதான் சார் எல்லாருமே மெயினாக சொல்கிறாங்க, அவர் கடைசியாக நடித்த படங்களுக்கு வந்து சம்பளம் கொடுக்கல, அதுதான் அவருக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது ஏதோ இன்ஸ்டாவில் கூட போட்டிருக்காரு அவர் அப்படின்ட்டு சொல்லிடுங்க. வில்லம்பு படத்துக்கும் இருக்கப்பட்டிருக்கும் கொடுக்கல அப்படின்னு வந்து. பட் அந்த இன்ஸ்டாவை நான் கூட தேடினேன், அந்த பதிவு வந்து எனக்கு தெரியல வந்து. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சினிமா நண்பர்கிட்ட கேட்கும்போது இருக்கப்பட்டில் ஒரு 30,000 ரூபா பாக்கி இருந்தது அப்படின்னு. இப்போ அவர் தான் இப்போ எஸ்ஆர் பிரபு அவங்களாம் அது சம்பள பாக்கிலாம் வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. ஒரு பெரிய நிறுவனம் அவங்க ஏன் அதை போய் இந்த நடிகர்கள் இருக்கப்பட்டில் வந்து யார், விக்ரம் பிரபு, விதார்த்து, ஸ்ரீ 3 ஹீரோ சப்ஜெக்ட் அது வந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருக்க மாதிரி இவங்களும் கொடுத்துருக்க போகிறாங்க. வந்து அந்த படத்தோட டிஸ்கஷன்லாம் உட்காந்துருக்காப்புல. அது அதெல்லாம் மேபி அது ஒரு காரணமாக இருக்காது. வந்து இதெல்லாம் தாண்டி அடுத்து தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம்னா, இந்த நான் சொல்ல வந்தது அதுக்கு தான் வந்து, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரு, அடிப்பில் ஒரு கதாசிரியர், ஒரு நாவலிஸ்ட்டு, பாலாஜி சக்திவேல் வந்து இது எந்த படத்தில் நம்ம வழக்கேன் படத்தில் வந்து ஓகே பண்ணுறாரு. அந்த கதை தெரியும். ஒரு டிஃபன் கடை, ஒரு ரோட்டோராக இருக்கிற டிஃபன் கடையில் வேலை செய்கிற ஒரு பையன், தம்பி இந்த கேரக்டர் நீ லைவாக இருக்கணும், அது மாதிரி நீ வந்து ரெடியாகி வரணும், நீ வந்து டேக்கே வாங்கக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது ராமாவரம், சென்னை ராமாவரத்தில் ஒரு டிஃபன் கடையில் போய், ரோட்டோருங்கிற டிஃபன் கடையில் போய், நான் வந்து ஊர்லேருந்து வந்துட்டேங்க, எனக்கு யாரும் கிடையாது, எனக்கு 3 வேளை சாப்பாடு போடுங்க போதும், அந்த கடையில் வேலை பார்க்குறேங்கன்னு சொல்லி வேலை பார்த்து 3 மாதம் அந்த ஓனர் அடின்னு அடித்து தண்ணியெல்லாம் வந்தாலும் தூக்கின்னு வருவாருங்களே, அது மாதிரிலாம் தண்ணி தூக்கின்னு வந்து ட்ரை சைக்கிள்லாம் ஓட்டி, அதுக்கப்புறம் என்னென்னா படம் வந்த பிறகு அந்த நபருக்கு வந்து வெளத்து போய் வந்து என்ன அழுதலாம் இருக்கிறாப்புல. வந்து ஸ்ரீயை பார்த்து சொன்ன தகவல் தான், என்ன தம்பி அப்படின்ட்டு, இல்லைங்க நீங்கள் என்றைக்காக இருந்தாலும் எனக்கு ஓனர் தான் நீங்கள் அப்படின்னு பாலாஜி சக்திவேல் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு. அந்த சம்மந்தப்பட்ட காட்சியில் வந்து ஸ்ரீ சொன்னது தான் வந்து, சார் இது இருந்தால் நல்லாயிருக்கும்,
இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தா இதுவாக இருக்கணும் அப்படின்னு. அந்த அளவுக்கு ஒரு திறமையான நடிகர். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு பிசுறு தட்டுது பாருங்க, அந்த பிசுறு தட்டுறது எங்கன்னு சினிமாவில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதை தாண்டி வெயிட் பண்ணணும். அது எங்கேயோ ஒரு இடத்துல கோளாறாக மாறும்பொழுது தான் கடுமையான மன அழுத்தம் வந்து, அந்த மன அழுத்தம் ஒரு கட்டத்துக்கு இப்படி போய் இப்போ எங்கேயோ ஹரியானாவில் இருக்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. குர்கான்லேயோ ஹரியானாவிலேயோ குர்கான்லேயோ ஹரியானாவிலேயோ இருக்கிறத இப்போ சொல்லியிருக்காங்க. அடுத்த இன்டர்வியூவில் சந்திப்போம் சார். நன்றி சார்.